சீமானின் வழக்கறிஞர் ரூபன் செய்தியாளர் கூறும்பொழுது, இந்த வழக்கில் ஏற்கனவே 2023ஆம் ஆண்டே ஆஜராகி விசாரணைக்கு பதிலளித்தோம், மீண்டும் எங்களை திட்டமிட்டு அலங்கரிக்கும் வகையில் அழைத்திருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இதில் கைது செய்வதற்கான வாய்ப்பெல்லாம் இல்லை. அவர்கள் ஏதோ கேள்வி பட்டியல் வைத்திருக்கலாம், அந்த கேள்விகளுக்கு பதிலளிப்பார் சீமான் என்றும், அதன் பிறகுதான் அடுத்த கட்டம் என்ன என்பது குறித்து நாங்கள் முடிவு செய்வோம் என்ற வகையில் தெரிவித்திருக்கிறார். தற்போது வழக்கறிஞர் சிலரும் சீமானும் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்பட வாய்ப்பு, அந்த நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது அங்கு தள்ளுமுள்ளு ஏற்படும் ஒரு சூழ்நிலை இருக்கிறது, அந்த காட்சிகளை தற்போது பார்ப்போம். ஒரு சாதாரண ஒரு வழக்கு தொடர்பான விசாரணைக்கு குற்றம் சாட்டப்பட்டவர், வழக்கு தொடர்ந்தவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் மற்றவரை எதிர்த்தரப்பை விசாரிப்பதற்காக அழைத்திருக்கிறார்கள். ஆனால் தற்போது பார்க்கும்போது ஏதோ ஒரு மிகப்பெரிய அரசியல் பிரச்சனை காரணமாக சீமானை அழைத்திருப்பதாகவும் தொண்டர்கள் குவிந்திருக்கிறார்கள். எதற்காக இந்த அளவுக்கு போலீசாரும் இதை பெரிதுபடுத்துகிறார்கள் தெரியவில்லை. அதே போன்று தொண்டர்களும் இதை மிக பெரிதாக எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏதேனும் நடந்து விடுமோ என்ற ஒரு அச்ச உணர்வு தொண்டர்களை குவிய வைத்திருக்கிறது. போலீசாரும் தொண்டர்கள் குவிந்திருப்பதால் அவர்களை கட்டுப்படுத்துவதற்காக அவர்களும் குவிந்திருக்கிறார்கள். எனவே தற்பொழுது மிகப்பெரிய ஒரு வழக்கிற்காக வருகின்ற போன்ற ஒரு காட்சி தோரணைகள் எல்லாம் நமக்கு வந்து கொண்டிருக்கின்றன. அந்த காட்சிகள் தற்போது நேரலில் சீமான் தற்போது காருக்குள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவரை சுற்றி ஒரு 300-400 தொண்டர்கள் தற்போது அந்த கருப்பு பூனை படை போன்ற அவருடைய தனி பாதுகாவலர்கள் எல்லாம் அங்கு இருக்கிறார்கள். இதை பார்க்கும்போது இவருக்கும் ஒய் பாதுகாப்பு, எக்ஸ் பாதுகாப்பு, இசட் பாதுகாப்பு கொடுப்பார்களோ என்ற ஒரு தகவல் நமக்கு தோன்றுகிறது என்றுதான் கூற வேண்டும். அந்த அளவுக்கு கூட்டம் அவரை சுற்றி இருக்கிறது. ஒரு பக்கம் காவல்துறையினர், மறுபக்கம் அவரது தொண்டர்கள் மற்றும் தனி பாதுகாவலர்கள் என அவரை சுற்றி எத்தனை பேர் இருக்கிறார் என்பதை நேரில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சீமான் தன்னுடைய காரிலே பிரபாகரன் படத்தையும் வைத்திருக்கிறார். தற்போது சீமானை பார்க்கலாம், நாம் காரை உள்ளே விடுங்கள், நான் வந்து கொண்டிருக்கேன் என்று கூறிக்கொண்டிருக்கிறார் சீமான். நமது ஒளிப்பதிவாளர்களோ செய்தியாளர்களோ அருகே சென்று விடாதபடி அந்த கூட்டம். தற்போது சீமானுடைய கார் மட்டும் உள்ளே அனுமதிக்கப்படுகிறது. காவலினுடைய அந்த ஸ்ரீதேவி குப்பம் சாலையின் உள்ளே அவர் உள்ளே வந்து விட்டார். முன்னாலும் பின்னாலும் தொண்டர்கள் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். காவலர்களும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். போலீஸ் வளையத்திற்குள் வந்து விட்டார் சீமான். போலீஸ் நிலையத்திற்குள் செல்ல போகிறார். தற்போது நேரலை காட்சிகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதுக்கு முன்னதாக ஒரு சிறிய விளம்பர இடைவேளை இருக்கிறது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு சீமான் காவல் நிலையத்திற்கு செல்கின்ற காட்சிகளை நேரலில் பார்க்கலாம்.